மழை சோன்னு பேஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு மாலை நேரத்தில் சூடான ஒரு ஃபில்டர் காஃபியும் கையில் சாப்பிட்றதுக்கு சுட சுட பெட்டிஸும் இருந்தால் எவ்வளவு அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான ஃபிஷ் பெட்டிஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெட்டிஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நம்ம மாவு ரெடி பண்ணிடணும். அதுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 5 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு துணியில் வச்சு இதை அவிச்சு எடுத்துடுவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையால் கொஞ்சம் உள்ளுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த துணியால் அந்த மாவை கவர் பண்ணிவிடுங்க. நல்லா கவர் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 ஹவருக்கு ஸ்டீம் பண்ணுங்கள். இது நல்லா அவிச்சு எடுத்ததுக்கு பிறகு பாருங்கள், இந்த துணி அந்த மாவோடையே ஒட்டிக்கிறோம். அந்த மாவு ரொம்ப இறுக்கமாக இருக்கும், அப்படியே கட்டி ஆகின மாதிரி, உடைக்கிறதுக்கு கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் அதை நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. அவிச்சு எடுத்துட்டு இதை நல்லா கையால் உடைச்சி விட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் சலிச்சு மாவு மாதிரியே எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ இறுக்கமாக இருக்குதுன்னு சொல்லி இதை நம்ம சலிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சலிச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கிறலாம். பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பையும் சேர்த்து இதை எல்லா மாவோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பட்டரை நல்லா உடைச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நம்ம பிணைஞ்சு எடுத்துடலாம். எடுத்த உடனே ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க. நல்லா கணக்கான பதத்துக்கு பிணைஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கணும். ஹாட் வாட்டர் சேர்த்துக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி பிணைஞ்சு எடுக்கும் போது பாருங்கள் கையில் ஒட்டாமல் இருக்குதும், அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இதை நல்லா பிணைஞ்சி நல்லா போல் மாதிரி செஞ்சுட்டு இது மேலே கொஞ்சம் எண்ணெய் பூசிடலாம். நம்ம லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா மாவு காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்கு தான் அது கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கிறது. எண்ணெய் பூசிட்டு இதை ஒரு நல்ல சர்வியட் எடுத்து இல்லாட்டி கிச்சன் டவல் ஒன்று எடுத்து நனைச்சிட்டு அதை அது மேலே போட்டு மூடி வச்சிடணும். மாவு காஞ்சிச்சினாக்கா பெட்டி செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதை போட்டு மூடி அதை அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். அப்புறமா பேஸ்ட் பண்ணுறதுக்காக 3 உருளைக்கிழங்கு எடுத்து போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை 3லேருந்து 4 விசில் வரைக்கும் நம்ம இதை அவிச்சு எடுத்துடலாம். இப்போது கிழங்கும் நல்லா அவிஞ்சிடுச்சு. பாருங்கள் மாவு மாதிரி அவிஞ்சிடுச்சு. இதை ஒரு கேரப் வச்சு நம்ம மேஷ் பண்ணிடலாம். அடுத்ததாக நான் 3 துண்டு மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி தேவையான அளவு சேர்த்து இதை அவிக்க போகிறேன். நான் இதை அப்படியே அவியட்டும். அடுத்ததாக பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, அப்புறமா வெங்காயம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃபிஷ் நல்லா அவிஞ்சிடுச்சு. இதை இந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்துட்டு துண்டு துண்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்ததாக கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிடுவோம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் வதங்க விட்டுருவோம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி இதை வதக்கிடலாம். இப்போது இதில் நம்ம பூண்டையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிடுவோம். இது 2ஐயும் ஆட் பண்ணி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விட்டுருங்க. இது வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஃபிஷ், அதை இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். முள் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம அவிச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல கிழங்கு, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப பொடியாக்கணும்னு இல்லை, துண்டு துண்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபயர் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சுக்காதீங்க, அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறலாம். உங்களுக்கு புளிப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எலுமிச்சை சாறு சேர்த்துக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பெட்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து ஒரு 1/2 hour கிட்ட இந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. நீங்கள் ஈரத்துணி போட்டு மூடலைனாக்கா காஞ்ச மாதிரி போயிடும். ஸோ பெட்டிஸ் செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஒரு கப்பில் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து இது வந்து பெட்டிஸ் செய்கிற அச்சு இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம செஞ்ச அந்த பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் மாவு எடுத்து நம்மளோட பலகையில் தூவிட்டு அது மேலே அந்த மாவில் சின்ன உருண்டை ஒன்று எடுத்து வச்சு அதை ரோல் பண்ணிக்கிறலாம். பூரி சப்பாத்தி செய்கிறதுக்கு ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்பவே மெல்லிஸாக பண்ணிடாமல் ஓரளவுக்கு பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அச்சில் வச்சு எடுக்க போகிறனால ரவுண்ட் ஷேப் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கணக்கான ஒரு தடிப்பத்தில் நீங்கள் இதை வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது அந்த பெட்டிஸ் அச்சு இருக்குல்ல, அது ஓரங்களுக்கு கொஞ்சமாக நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த மாவு அதில் வைக்கும்போது அதிலே ஒட்டி கொள்ளாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பூசிக்கிறலாம். இதை நீங்கள் கையாலையும் ரவுண்டாக செஞ்சு எடுக்கலாம் பெட்டிஸ். இப்போது அந்த மாவை வந்து நம்ம அது மேலே வச்சிடலாம். வச்சு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணிடுவோம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்ச பேஸ்ட்டில் எடுத்து அது உள்ளுக்கு வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா உள்ளுக்கு விழுகிறதுக்கு வச்சுக்கோங்க, வெளியில் வரத்துக்கு வைக்காதீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை கொஞ்சம் தொட்டு அந்த ஓரத்தில் லைட்டாக பூசி விடலாம். இந்த மாதிரி சுற்றி அதை ஓரங்களில் பூசி விடுங்க. ஏன்னாக்கா பெட்டிஸ் ஒன்றோட ரெண்டையும் எடுத்து அப்படியே மடிக்க போகிறோம். அப்படி மடிக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். அப்போ தான், இல்லைனாக்கா விரிசல் ஏற்படும். அப்படி விரியாமல் இருக்கிறதுக்கு தான் தண்ணி கொஞ்சம் சேர்க்குறது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போது வெளியில் இருக்க மாவு எல்லாத்தையும் கலட்டி எடுத்தாச்சு. விரலால் கொஞ்சம் தேய்ச்சி விட்டிங்கனாக்கா நம்மளோட பெட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சூப்பரான அச்சு ஒன்று இருந்துச்சுனாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா மாவுலையும் பெட்டிஸ் செஞ்சிடலாம். பாருங்கள், ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதை வெளியில் எடுத்துட வேண்டியது தான். இப்போது விரலால் தேய்ச்சி விட்டாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது ஈஸியான ஒரு மெத்தட். கையால் செய்ய போனாக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் எப்போ செய்யும் போதும் இப்படி தான் எடுப்பேன். இது வந்து என்னோடய குட்டி பையனுக்காக செய்கிற பெட்டிஸ். அவர் உரப்பு சாப்பிட மாட்டார், அதனால அதில் நான் கொஞ்சம் ஜேம் சேர்த்துக்கிறேன். ஸ்ட்ராபெரி ஜேம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறலாம். அதுக்கு அதிகமாக சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்து அதையும் அதே மாதிரி
நம்ம தண்ணி கொஞ்சம் ஓரத்தில் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். மடித்து வெளியில் இருக்க பகுதி எல்லாத்தையும் ஓரமாக்கிடலாம். பாருங்கள், அதுவுமே எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க பெட்டிஸ் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம பெட்டிஸ் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு நேரத்தில் அதிகமான பெட்டிஸ் உள்ளே சேர்த்துக்காதீங்க. 3 இல்லாட்டி 4 அந்த அளவுக்கு உள்ளுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வேகிறதுக்கு இடம் வந்து தாராளமாக இருக்கணும். நான் இதில் வந்து 4 பெட்டிஸ் அளவு சேர்த்துருக்கேன். இதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அதிக சூடு வச்சிங்கனாக்கா டக்குன்னு கரிஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை லைட்டாக பெரட்டி விட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான பெட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ஈவினிங் மழை நேரத்தில் ஒரு டீயோட இதை சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணு. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குதுன்னு சொல்லி. உடச்ச உடனே அப்படியே பப்படம் மாதிரி உடஞ்சி வருது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.